இந்த மேச லக்னம் பெண்ணுக்கு எந்த மாமியாருடைய ராசி வரக்கூடாது? ரிஷபமும் கன்னியும் எக்காக கொண்டு வரக்கூடாது. ஏன்னா ரிஷபம் என்பது குடும்பம். அப்போ குடும்பம் என்ன ஆகும்? சனி பவன் சரியில்லைன்னா 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய்க்கு சுக்கிரன் அப்படின்னு பார்க்க போகும்போது கொஞ்சம் போராடக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அது இல்லாமல் உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் பாவம் யார்? கன்னி. அப்போ அந்த கன்னி பகை தன்மையை கொடுக்கும்னா நிச்சயம் கொடுக்க ஒரு வாய்ப்பினை உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சூட்சமே இருக்குது. 10ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் வச்சிங்களா, 1க்கு 6ஆம் பாவம், இது ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுனா ஆகவே ஆகாது, கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அடுத்தது, எப்படிப்பட்ட மருமகள் மாமியார் மருமுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, மேச லக்னத்தில் மருமகளை எடுத்துட்டாவே ஆண்களை தன் வசம் படுத்தி ஒரு குடும்பம்னா என்ன, ஒரு பல்கலைக்கழகம். அப்போது யார் அதிகமாக பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ, யார் பணத்தை காந்த போல் இழுக்கிறாங்களோ அவங்கள வரக்கூடிய மருமகள் என்ன பண்ணுவாங்க? வேலை அதிகமாக வாங்குவாங்க. என்ன வேலை? வீட்டு பொறுப்பு வேலைகள். ஒவ்வொரு பைசாவும் எண்ணி எண்ணி, இதுக்கு இத்தனை நாளாக நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, கடனில் அது பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த கடன் பிரச்சனைனால நமக்கு வரக்கூடிய தனிப்பட்ட முறையில் நல்ல காரியங்கள் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கூட பிறந்த தங்கச்சிக்கு இன்னும் திருமணம் ஆகலை, திருமணமான தங்கச்சிக்கு அவங்க குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, உங்கள் தம்பி படிச்சுட்டு இருக்கிறாப்புல, அந்த படிப்புக்கு தோதான ஒரு வேலை வாய்ப்புகள் அமையிற வரைக்கும் உங்கள் வருமானம் தான் ஒரு மூலாதாரம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெட்டியாக செலவு பண்ணுறீங்க. இதனால் அப்படி தான் பண்ணியிருப்பீங்களாட்டிருக்கு. உங்களை பணம் யாரும் கேள்வி கேட்காமல் இருக்கிறாங்க, இனி கேள்வி கேட்க நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அன்பாலும் ஆணவத்தாலும் பரிபாசைகள் ரீதியாக அந்த ஆண்மகனை அவர் சரி கட்டுவாங்கன்னா நிச்சயம் அந்த பெண் சரி கட்டுவாள்.